ஆலிபாக்கியம் பாகம் 11. தேவகி புருஷன் அவளை நல்லாதானே வச்சிருக்காரு என சந்தேகத்துடன் கேட்க, எங்கப்பா அவன் இதே தெருவுல இருக்கிற கல்யாணமான ஒருத்தி கூட 10, 15 வருஷமா குடும்பம் நடத்தினான். இப்படிப்பட்டவனுக்கு போய் அந்த பொண்ணை கொடுத்து பாவம் இப்போ வயிற்று பிள்ளையோட வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வைராக்கியமானவ போல் இருக்கு. உன் வருமானத்துல சாப்பிட மாட்டேன்னு புருஷன்கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போய் சாப்பிட்றா போல் இருக்கு. ஆனா கோபாலு இப்பெல்லாம் இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி போறதில்லைன்னு சொன்னாங்க. எப்படியாவது திருந்தி அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிட்டா சரி என சரஸ்வதி மூலமாக தனக்கு தெரிந்த விஷயங்களை செல்வனின் காதில் போட்டாள் அந்த பெண்மணி. மின்னல் தாக்கியது போல் முகம் கருக்க, அம்மா அந்த பொண்ணுக்கு பத்திரிக்கை வைக்க சொல்லல சித்தி, நான் ஊருக்கு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். நெஞ்சம் முழுவதும் நெருஞ்சியாய் தேவகியை பற்றிய செய்திகள் குத்தி கிழித்தது. மண்டைக்குள் ஏதோ ஒரு பறவை நுழைந்து தனது அலகுகளால் மூளையை குத்தி கிளறியது. சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் வந்தவன் தலைவலி தாங்க முடியாமல் மெடிக்கல் ஷாப் ஒரு மாத்திரை வாங்கி பக்கத்து டீ கடையில் ஒரு டீ வாங்கி போட்டுக்கொண்டான். கண்ணால் பார்த்தால் கூட கற்பு காணாமல் போய்விடும் என்பது போல் நிமிராமல் நடக்கும் என் தேவகிக்கு இப்படி ஒரு புருஷனா? தேவகியை பற்றிய சிந்தனை அவனை மென்று தின்றுவிடும் போல் இருந்தது. தாம்பரம் செல்லும் பேருந்துக்காக காத்திருந்தவன் அப்போதுதான் வந்து நின்ற பேருந்திலிருந்து இறங்கிய தேவகியை கண்டான். 5 மாத கருவை சுமக்கும் வயிற்றுடன் உடன் சென்ற சரஸ்வதியுடன் ஏதோ பேசியபடி இவனை கடந்து சென்றாள். சென்னையின் அழுக்கு நீர் அவள் அழகை மேலும் செம்மைப்படுத்தியிருந்தது. மேடிட்ட வயிற்றை முந்தானையால் மூடியபடி இவனை கவனிக்காமல் அழகாக நடந்து சென்றாள் தேவகி. பார்த்து விட்டான் அவனின் தேவதையை. இத்தனை நாளாக கண்மூடி தொழுத அவனின் தெய்வத்தை. அவள் என்னை காணாமல் போனாலும் நான் அவளை கண்டு கொண்டதை யாராவது போய் அவளிடம் சொல்லுங்களேன். இறைஞ்சியது செல்வனின் மனது. தேவகி கண்ணை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தான். உயிர்கூட்டுக்குள் ஓவென்று ஓலம் கேட்க அது பேருந்து நிலையம் என்பதையும் மறந்து அவன் விழிகள் கண்ணீரை பூத்தியது. சிலர் கவனிக்க ஆரம்பித்ததும் அவசரமாக கண்களை துடைத்து கொண்டான். அவனை அதிகம் சோதிக்காமல் தாம்பரம் செல்லும் பேருந்து வந்துவிட யாரோ விரட்டியது போல் முண்டி அடித்து கொண்டு ஏறினான். செல்வன் அன்று இரவு வீட்டுக்கு வரும் வரை எப்படி வந்தான் என்று கூட புரியவில்லை. வீட்டுக்கு வந்த அன்பரசின் கல்யாணக்கலை சொட்டும் முகத்தை பார்த்ததும் தான் நாம் எங்கே போனோம், என்ன நடந்தது என்று விளங்கியது. அன்பரசி சாப்பாடு பரிமாறியதும் சாப்பிட்டு விட்டு வெளியே திண்ணையில் படுத்தவனுக்கு மீண்டும் தேவகி வந்து அட்டை போல ஒட்டி கொண்டாள். அவள் பிள்ளை சுமைக்கிறாள் என்ற எண்ணமே அவனை பாடாய் படுத்தியது. என் குழந்தை கருவாகி உருவாக வேண்டிய என்னவளின் வயிற்றில் யார் பிள்ளையோ? நினைவே சுடும் மணலாய் படுக்கையோ எரிதனலாய் கொதிக்கும் படுக்கையை விட்டு எழுந்து நடந்தான். நடையின் தூரம் அதிகமானாலும் தேவகியின் நினைவு தந்த நெருக்கம் குறைந்து கொண்டே போனது. விடியும் வரை விழித்திருந்தவன் விடிந்த பின் நொந்த மனமும் சிவந்த விழிகளுமாக கல்யாண வேலைகளை கவனிக்கச் சென்றான். ஊமை பேசும் ரகசியமாய் செல்வனின் மனது தேவகியின் பெயரை ஓதிக்கொண்டிருக்க, இன்னொருவனின் மனைவியானவளை எண்ணுவதே இழுக்கு என்று செல்வனின் நேர்மை குணம் இதயத்தின் மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. காதல் மனதிற்கும் நேர்மை குணத்திற்கும் கடும் போராட்டம் நடந்தாலும் இறுதியில் செல்வனின் ஊமை காதல்தான் ஜெயித்தது. எவன் பொண்டாட்டியானாலும் என் காதலி அவள் என்று வீம்பு பிடித்த நெஞ்சு குமுறலோடு நிமிர்ந்து கொண்டது. இப்படி வதைபடுவது கூட சுகமான சித்திரவதையாக தோன்றியது செல்வனுக்கு. கொஞ்சமாய் அழுது மனது கூட அவளை நேரில் கண்டுவிட்டது. குமரி குமரி அழுதது. சுகமான வேதனை தந்த வலியுடன் அன்பரசியின் கல்யாண வேலைகளை வேகமாக செய்தான். ஆனாலும் எங்கேயாவது எப்போதாவது வயிற்றில் பிள்ளையை சுமக்கும் கர்ப்பிணி பெண்களை பார்த்தால் மட்டும் அவனுடைய இழப்பின் மதிப்பீடு கடலளவு பறந்து வானளவு உயர்ந்து நின்று அவனை ஏளனம் செய்தது. அன்பரசின் திருமணம், மாப்பிள்ளை அழைப்பு வேலையால் கசங்கிய சட்டை கூட மாற்றிக்கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருந்த செல்வனை பிடித்து நிறுத்தி மச்சானுக்காக தான் வாங்கி வந்த உடையை கொடுத்து போட்டு கொண்டு வரும்படி கூறினான் சண்முகம். சண்முகத்துக்கும் செல்வனுக்கும் ஒரு புரிதல் இருந்தது. குடும்பத்துக்காக உழைக்கும் செல்வனை சண்முகத்திற்கு பிடித்தது என்றால், இளவயதிலேயே சொந்த காலில் நின்று குடும்பத்தை காப்பாற்றி வரும் சண்முகத்தின் மீது செல்வனுக்கு மதிப்பு கூடியது. செல்வனின் பாரத்தை குறைப்பது போல், உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீரை மட்டும் நீங்க செய்யுங்க, கல்யாணத்தை நான் பார்த்துக்கிறேன் என்ற சண்முகம் திண்டிவனத்திலே திருமணத்தை வைத்து கொண்டான். சண்முகம் அன்பரசி திருமணம் நல்லபடியாக முடிந்தது. தன் மனச்சுமையை மறந்து மகிழ்ச்சியுடன் தங்கையின் திருமணத்தை நடத்தினான் செல்வன். திருமணம் முடிந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் மறுவீடு வந்தனர். செல்வன் தன் மைத்துனன் என்பதை மீறி ஒரு நண்பனாக பழகினான் சண்முகம். இரவு நெருங்க பூமா தன் மகனை அழைத்து, மாப்பிள்ளையை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போய் வா செல்வா என்று ரகசியமாக கூற, செல்வன் ஏதோ புரிந்தவனாக, வாங்க மாப்பிள்ளை, ரோடு வரைக்கும் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் என்று அழைத்து சென்றான். இருவரும் நடக்க ஆரம்பிக்க, மச்சான் என்னடா இப்படி கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க,
எப்படிதான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்க காட்டிக்கிட்டாலும் ஏதோ ஒரு சோகம் உங்க முகத்துல எப்பவுமே இருக்கு மச்சான். என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்ணதுல ஏதாவது கடன் பிரச்சனையா என்று அன்போடு கேட்க, தன் முகமே தன்னை காட்டி கொடுத்து விட்டதே என்று குமிந்த செல்வன், அதெல்லாம் இல்ல மாப்பிள்ளை. 2 தங்கச்சிக்கு நகையெல்லாம் எப்போவோ எடுத்து வச்சிட்டோம். சீர் சாமான்களை வாங்க கூட எங்கேயும் கடன் வாங்கல மாப்பிள்ளை. தமிழரசியோட செயினை அடகு வச்சு சாமான்லாம் வாங்கிட்டோம். இந்த அறுவடையில் அந்த செயினை மீட்டுருவோம். பணம் பிரச்சனை இல்ல மாப்பிள்ளை என்று சொல்லி சமாளித்தவன், குழப்பமாக பார்த்த சண்முகம், வேற என்ன மச்சான் பிரச்சனை என்று அழுத்தமாக கேட்க, செல்வன் தலை குனிந்தபடி, எந்த பிரச்சனையும் இல்ல மாப்பிள்ளை, நீங்க குழப்பிக்காதீங்க என்றான். சரி, நான் இதுக்கு மேலே எதையும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு எப்போ சொல்ல தோணுதோ அப்போ சொல்லுங்க மச்சான் என்றான் சண்முகம் நட்புடன். இருவரும் மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது பூமாத்தாள் வெளியே நின்றிருந்தாள். மகனை மட்டும் அழைத்து, செல்வா, நானும் தமிழும் சித்தப்பாரு வீட்டில் போய் படுத்துக்கிறோம். நீ மாப்பிள்ளையே உள்ள போக சொல்லிட்டு வந்து சித்தப்பாரு வீட்டு திண்ணையில படுத்துக்க என்று சொல்லி மெல்லிய குரலில் கூறிவிட்டு செல்ல, செல்வன் சண்முகத்திடம், மாப்பிள்ளை, அன்பு உள்ளே இருக்கு, நீங்க போங்க, நான் சித்தப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் என்று கூற, சண்முகம் சங்கோசமாய் செல்வனை பார்த்து சிரித்துவிட்டு, அதான் உங்க வீட்டுல தனி ரூம் இருக்குதே மச்சான், பின்ன எதுக்கு எல்லாரும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் படுக்கணும் என்றான். சண்முகத்தின் புரிதல் செல்வனுக்கு ரொம்பவும் பிடித்தது. எங்களின் சந்தோஷத்தை விட உறவுகளின் சங்கடம்தான் பெரிது என்று எத்தனை பேர் எண்ணுவார்கள். வெகு நாட்கள் கழித்து செல்வன் சந்தோஷமாக சிரித்து, நீங்க சொல்லுவீங்க சரி, ஆனா உள்ளர இருந்து வர்ற அடிதடி சத்தத்துல எங்களுக்கு தூக்கம் வரணும்ல என செல்வன் குறும்பாக கூற, சண்முகம் போலியாக அதென்று, மச்சான், உங்க தங்கச்சிக்கு கோபம் வந்தா அடிக்குமா என பயந்தவன் போல கேட்க, செல்வன் இன்னும் வாய்விட்டே சிரித்து, ஆமா மாப்பிள்ளை, பேருதான் அன்பரசி, ஆனா அவளுக்கு கோபம் வந்தா அடி தாறுமாறா விழும். எதுக்கும் ஜாக்கிரதையா உங்க குலசாமியை கும்பிட்டு உள்ள போங்க. அன்புக்கு கோபம் வர்ற மாதிரி நடந்துக்காதீங்க என்று ஆதரவு கூறியவன் போல் சண்முகத்தின் தோளை தட்டினான் செல்வன். எங்க குலசாமி சக்தி உள்ளதுதான், என்னை அவரே காப்பாத்தட்டும் என்ற சண்முகம் மேல் நோக்கி கும்பிட்டுவிட்டு வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே போக, செல்வன் இன்னும் சிரிப்பு மாறாத முகத்துடன் திண்ணையில் கிடந்த தனது போர்வையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு சித்தப்பா வீடு நோக்கி சென்றான். அங்கே அனைவரும் கல்யாண கதை பேசிக் கொண்டிருக்க, சித்தப்பா, கொஞ்சம் டார்ச்சை எடுத்து கொடுங்க, நான் கழனியிலே போய் படுத்துக்க போறேன் என்றான். எதுக்குடா இந்த நேரத்துல என்று தடுத்த பூமாத்தாவை சமாளித்து சித்தப்பா கொடுத்த டார்ச்சை வாங்கி கொண்டு கழனிக்கு கிளம்பினான். அவன் இருக்கும் மனநிலைக்கு தனிமை வேண்டும். செல்வனின் ரீங்காரம் கூட கேட்காத தனிமை வேண்டும். தனது ஊமை கதலை அனுபவிக்க இயற்கையின் ஊமையாக இருக்கும் இடம் வேண்டும். அதற்கு கழனிதான் சரியான இடம். அங்கே சென்று நிலவை ரசித்தபடி ரகசியமாக காதலிக்க வேண்டும் அவன் காதலியை. தேவகி இன்னொருவன் மனைவி என்ற அச்சம் அவனை எந்த விதத்திலும் தடுக்கவில்லை. அன்பரசி சண்முகத்தின் கல்யாணமும் சற்று முன் சண்முகத்துடன் இனிமையாய் பேசிய வார்த்தைகளின் செல்வனின் மனதில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சிந்தனையின் ஓட்டத்தை விட கால்கள் விரைவாக நடைபோட கழனிக்கு வந்து சேர்ந்தான் செல்வன். பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாட்களே என்பதால் நிலவு இரவு சூரியனை பிரகாசித்தது. செல்வன் மோட்டார் ரூமில் இருந்த கயிற்றுக்கட்டிலை எடுத்து வந்து வெளியே வெட்ட வெளியில் போட்டு படுத்தான். நிலவும் இரவும் செல்வனை ஒரு மோன நிலைக்கு கொண்டு போனது. இப்போது தேவகி மட்டும் என் அருகில் இருந்திருந்தால். முதன்முறையாக கண்மூடி கனவில் கட்டியணைத்தான் தேவகியை. நீ கண்மூடி தூங்கு செல்வா, நான் உன்னை தூங்க வைக்கிறேன் என்று மந்திர வார்த்தைகள் பேசி அவன் முகத்தை தன் நெஞ்சோடு அணைத்து தலைக்கேசத்தை வருடினாள். செல்வனின் நாசியில் ஏதோ ஒரு மந்திர வாசனை ஏறியது. அவன் விழிகளில் தூக்கம் உறைபனியாக தேவகியின் விரல் விடாமல் வருடுவது அவனது உடல் முழுவதும். தேவகி தன் மேடிட்ட வயிற்றை தடவியபடியே படுத்திருந்தாள். இரவு 8 மணி ஆகியிருந்தது. கோபால் வரும் நேரம்தான். வந்ததும் சாப்பாடு போட்டுவிட்டு தூங்க வேண்டும். இன்று ஏனோ உடல் அசதியாக இருந்தது. நாளைக்கு வேலைக்கு வர முடியாது என்று லீவு சொல்லலாமா என்று எண்ணியபடி படித்திருந்தாள். இப்போதெல்லாம் கோபால் சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விடுகிறான். ஆனால் பகலில் சுகுணாவின் வீட்டுக்கு செல்கிறான் என்று சரஸ்வதி சொன்னாள். அதுவும் எப்போ மாறுமோ என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாள் தேவகி. கோபால் வீட்டுக்கு டிவி, மிக்சி எல்லாம் கூட வாங்கி வைத்தான். தேவகி மறுப்பு தெரிவித்த போது, நீ சாப்பாட்டுக்கான செலவை பாரு, அதில் நான் தலையிடலை. அதே போல் வீட்டுக்கு தேவையானதை நான் வாங்கி போட்டால் அதில் நீ தலையிட கூடாது என்று விதிமுறை கூறினான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.